இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மாநில அரசு சார்பில் சென்னையில் இன்று பேரணி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தருமபுரியில் ஊருக்குள் உலாவரும் காட்டு யானைகள், பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை. 24 மணி நேரம் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் செயல்படலாம், தமிழ்நாடு அரசு அரசாணை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலம், லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. ஏடிஎம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வழக்கம் போல் இருக்கும், பொதுத்துறை வங்கிகள் உறுதி. பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் அமைதிக்கு ஆதரவாகவும் எப்போதும் இருப்போம், இலங்கை உறுதி. 72வது உலக அழகி போட்டி ஹைதராபாத்தில் இன்று தொடக்கம். புதிய போப்பாக அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரிவோஸ் தேர்வு, வாட்டிகன் அறிவிப்பு. சம்பாவில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதல், 7 தீவிரவாதிகள் உயிரிழப்பு. இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் பெண்களும் குழந்தைகளும் தான் கொல்லப்படுகிறார்கள், மெஹபூபா முஃப்தி வேதனை. IPL நடத்தினால் ரத்த ஆறு ஓடும், சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். பாதுகாப்பு காரணங்களுக்காக IPL கிரிக்கெட் தொடர் 1 வாரத்திற்கு நிறுத்தி வைப்பு, BCCI அறிவிப்பு. இந்த ஹீரோக்களுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம், இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்த விராட் கோலி. வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.